ஹாய். இப்போ இதுவரைக்கும் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்குறோம். 1 கடவுள் நிச்சயமா இருக்கிறாரு. 2வது மனுஷன் கடவுள படைக்க முடியாது. கடவுள உண்டாக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, கடவுள் எப்படி தான் இருக்கிறாரு? அவரை நம்ம எப்படி அணுக முடியும்? அப்படிங்கிற பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி, நான் சில விஷயங்கள சொல்றேன். அத உங்க மனசுல நல்லா ஏத்திக்கோங்க. இப்ப கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரானால், அவருக்கு விரோதமான ஒரு சக்தி கண்டிப்பா இருக்கும். அதுதான் வேற யாரும் இல்ல. பிசாசு, சாத்தான், ஆ வேற என்னலாம் சொல்லுமோ, அது எல்லாமே அவன்தான். இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில கடவுளுக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் இருக்குமானால், அப்போ இந்த சாத்தானுக்குள்ள எல்லாமே கெட்டதா இருக்கும். இவருக்குள்ள உண்மைன்னா, அவனுக்குள்ள பொய்யு. இவருக்குள்ள பரிசுத்தம் அப்டின்னா, இவனுக்குள்ள அசுத்தம். இவருக்குள்ள அன்பு அப்டின்னா, இவனுக்குள்ள வெறுப்பு. இங்க தாழ்மை அப்டின்னா, அங்க அகங்காரமும், பெருமையும். ஓகே. இந்த மாரி எதெல்லாம் நல்லதோ அது எல்லாமே கடவுள், எல்லாம் கெட்டதோ அது எல்லாமே பிசாசு, சாத்தான். ஸோ அப்ப உண்மை அப்டின்னு எடுத்துட்டோம்னாலே, அது கடவுள் தான். அப்ப பொய் அப்டின்னு எடுத்துட்டோம்னாலே, அவன் தான். அவன பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேற வழி இல்ல. நான் இப்படி போனா தான் உண்டு. இப்ப நான் அந்த பதிலுக்கு வரேன். நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய நெறைய கோவில்கள்ல, அந்த கோவிலினுடைய பக்தர்கள் உள்ள போகும்போது, அவங்க உண்மையா மெய் மறந்து அந்த சிலைய அவங்க வணங்கும்போது, திடீர்னு சாமி ஆடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க சாமி ஆடுறது உண்மதான். இப்ப இந்த இடத்துல அந்த சிலையே எந்திரிச்சு வந்து, அந்த நபர் மேல உட்காரல. அந்த சிலைக்குள்ள என்ன இருக்குதோ, அது வந்து அந்த நபர் மீது, அந்த பக்தன் மீது அமருது. உடனே அவங்க சாமி ஆடுறாங்க. இப்ப என்ன வந்தது உள்ள? ஆவி. நல்லா பார்க்கணும். அது ஆவி. அப்போ ஒரு முக்கியமான ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இங்க இருக்கு. அது என்ன உலகம்? ஆவி உலகம். அப்ப கடவுள் எப்படி இருக்கிறாரு? இந்த உலகத்த படைச்சவரு எப்படி இருக்கிறாருன்னா, அவரு ஆவியா இருக்கிறார். ஹி இஸ் ஸ்பிரிட். இப்ப இதுல ஸ்பிரிட்ல அப்ப 2 வகை தான். அப்ப கடவுள் ஒருத்தவரு நல்ல ஆவி. கெட்டவன், அந்த பிசாசானவன் தீய ஆவி, தீய சக்தி, சத்துரு. நல்ல குணாதிசயங்கள் எல்லாமே இவருக்குள்ள இருக்கும். கெட்ட குணாதிசயங்கள்லாம் இவனுக்குள்ள இருக்கும். கடவுள் யாராவது பார்த்துருக்காங்களா? கடவுள் யாராவது பார்த்துருக்காங்களா? யாருமே பார்த்தது கிடையாது. பார்க்காதத பார்த்ததா சொன்னா பொய். பார்க்காதத பார்த்ததா சொன்னா பொய். அப்ப பொய்க்குள்ள யார் இருப்பா? நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் ஏன் இவ்வளோ அழுத்தமா இத பத்தி பேசிட்டே இருக்கேன்னா, நானும் ஒரு ஹிந்துவா இருந்து தான் மாறுன ஆளு. இந்த மெய்யான தேவன, இந்த மெய்யான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால, என் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நன்மைகள் நடந்ததுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எவ்வளோ கேவலமா இருந்தவன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் ஐ நோ த வே தட் காட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் மீ. இட் இஸ் ஆல் குளோரி டு ஹிம். சாவு எல்லாருக்கும் நிச்சயம். செத்தா எல்லாரும் ஒண்ணு பரலோகம் இல்லாட்டி நரகம். இவர் ஒருத்தர் தான் வழி. பரலோகத்துக்கு இயேசு ஒருவரே வழி. இப்ப மறுபடியும் அந்த டாபிக் வரலாம். இப்ப ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறாருன்னா, ஆவியா இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். சிலைய வணங்கிட்டு இருந்த நாட்கள்ல நான் என்ன பண்ணுவேன், நீங்களும் அத தான் பண்ணியிருந்திருப்பீங்க. முன்னாடி போய் நிப்போம். அந்த சிலை முன்னாடி போய் நிப்போம். கண்ண மூடிட்டு நம்ம கண்ண தொறந்துக்கிட்டே சில பேர் கண்ண தொறந்துட்டே வேண்டுவாங்க. முக்காவாசி பேர் மோஸ்ட்லி எல்லாரும் கண்ண மூடிட்டே வணங்குவாங்க. அவங்க மனசுலயே எல்லாத்தையுமே சொல்லிக்குவாங்க. இப்படிம்பாங்க, அப்படிம்பாங்க. பார்த்துருப்பீங்க. அப்ப நம்ம உணர்றோம். என்னத்த உணர்றோம்? அந்த ஆவிய உணர்றோம். இந்த கடவுள் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கிற என் கூடயும் இருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த ரூம்ல இருக்கிறாரு. இத பார்த்துட்டு இருக்கிற உங்க பக்கத்திலயும் இருக்கிறாரு. உங்க ரூம்லயும் இருக்கிறாரு. ஸோ அவரை எப்படி தொழுது கொள்ளலாம்? ஆவியா இருக்கக்கூடிய அந்த தேவனோடு, உங்க ஆவியோடும், உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென்.